வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி தோசைக்கு பொருத்தமான ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம். இதனோட சுவைக்கு இனி 2 இட்லி சாப்பிட்லாமான்னு தோணும், அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும். 4 பேருக்கு தகுந்த மாதிரி இந்த சட்னியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு ஒரு 10 செகண்ட் பரட்டி விடலாம். இப்போ இதில் 8 வரமிளகாயை போட்டுக்கலாம். இது அளவான காரத்தில் தான் இருக்கும். வரமிளகாயை சேர்த்து லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். செவக்கிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கியிருக்கேன். இதோடைய ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயம் 150 கிராம் அளவு லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போது 200 கிராம் அளவுக்கு 3 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை 1 நிமிஷம் வதக்கிடலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வேகணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இடையில கலந்து விடணும், இல்லைன்னா அடிபிடிக்கும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. இதை ஒரு தரம் பெரட்டி விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் மல்லித்தூளையும் போட்டு ஒரு 10-20 செகண்ட் பெரட்டி விட்டுடலாம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, 2 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளை போட்டு தாளித்து கொட்டிடலாம். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த சட்னியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.